நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இந்த கொடுமை என்னால தாங்க முடியல. அதனால நான் தனியா இருக்க ஆரம்பிச்சேன். தமிழ் சினிமாவின் 90 காலகட்டத்தில் வைதேகி வந்தாச்சு, பொண்டாட்டி ராஜ்யம், அபிராமி, மாமியார் வீடு, சூரியன் சந்திரன், பெற்றெடுத்த பிள்ளை, நல்லதே நடக்கும் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் நடிகர் சரவணன். பின்னர் நீண்ட காலமாக பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த சரவணனுக்கு 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் திரைப்படம் மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக அமைந்தது. அதில் அவர் சித்தப்பு கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானதால் பலராலும் சித்தப்பு சரவணன் என அழைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து கோலமாவு கோகிலா, அரண்மனை, ராயன், ஜெயிலர் போன்ற படங்களிலும் சரவணன் நடித்துள்ளார். இவர் கடந்த 2003ஆம் ஆண்டு சூரியஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் குழந்தை இல்லை. இதனைத் தொடர்ந்து சூரியஸ்ரீயை விவாகரத்து செய்யாமலேயே ஸ்ரீதேவி என்ற பெண்ணோடு சரவணன் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் நடிகர் சித்தப்பு சரவணன். படிக்கிறப்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறை அது இதுன்னு போயிட்டு நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டாக நான் என்னோட தொழில் ஆரம்பிச்சிருந்தேன். நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னால் கப்பல்லேருந்து வந்தது எல்லாமே கிளியர் பண்ணுற வேலை என்னோடய வேலையாக இருந்தது. அப்போது என்னோடய ஆஃபீஸு தனியாக இருக்கும். எங்கேயில் 35 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க சினிமா தொழிலுன்னு சொல்லிட்டு போய் கடைசியாக 98ல் ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டாங்க. சினிமா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க வீட்டில் கூட எதுவுமே சப்போர்ட் கிடையாது. இவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி, நான் தான் வளர்த்து டெய்லி காசு கொடுத்து எல்லாம் பண்ணி நான் இந்த பருத்தி வீரன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். 2003 தான் என்னை சட்டப்பூர்வமாக இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்கள காப்பாற்றினது எல்லாமே நான் தான். 2009 வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. 2009 வரைக்கும் காப்பாற்றினது நான் தான். ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணாலும் என்னோட ஆஃபீஸ் விட்டு நான் ரெஸ்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது, காசு கிடையாது. எல்லாமே நான் தான் செலவு பண்ணணும். ஒன்றுமே இவங்க பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2வது திருமணம் மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு எனக்கு ஆப்போசிட்டா வச்சிருக்காங்க. இந்நிலையில் மௌலிவாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்ற சரவணனின் மனைவி சூரியஸ்ரீ தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என புகாரளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மாங்காடு அருகே மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மனைவி சூரியஸ்ரீயோடு வசித்து வந்த சரவணன் பின்னாளில் ஸ்ரீதேவி என்ற பெண்ணோடு எதிரே உள்ள வீட்டில் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் சரவணனுக்கும் மனைவி சூரியஸ்ரீக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இருவரை விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சரவணன் தன்னை அடிக்கடி ஆபாசமாக திட்டியும் அடித்தும் டார்ச்சர் செய்வதாக கூறிய சூரியஸ்ரீ தனது பாதுகாப்பிற்காக வீட்டில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியதாகவும் தான் வெளியூர் சென்ற நேரத்தில் கணவர் சரவணன் ஆள் வைத்து சிசிடிவி கேமராக்களை அகற்றியதாகவும் தெரிவித்தார். இந்த கொடுமை என்னால தாங்க முடியல. அதனால நான் தனியா இருக்க ஆரம்பிச்சேன். அதுலயும் பிரச்சனை பண்ணிட்டு டைவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க என் மேல. அதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கொடுமை பண்றாங்க. அடிக்கிறது, திட்டுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, பயங்கர பிரச்சனைகள். வெளியே செருப்பு வெளியே வைக்கக்கூடாது, ஒரு மேட் வைக்கக்கூடாது. இப்போ அட் ப்ரெசென்ட் நான் ஒரு 1 வீக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் 1 வீக்காக ஊருக்கு போயிருந்தேன். என்ன சேஃப்டிக்காக நான் சிசி கேமரா வச்சுருந்தேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பெல் அடிச்சுட்டு போயிடுவாங்க, கதவை எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே கதவு திறந்தா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிசி கேமராலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு நேற்று அந்த சிசிடிவி கேமராவே எடுத்துட்டாங்க. அந்த கேமரா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டே கிளம்பி எனக்கு வந்ததுலேருந்து நான் இன்னும் வீட்டுக்கு போகல.
இதுவரை ஏன் நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லை என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, வீட்டில் கேமரா இல்லை, அங்கு சென்றால் என்னை கொலை செய்தால் கூட தெரியாது, அந்த பயத்தில்தான் வீட்டுக்கு செல்லாமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறேன் என சூரியஸ்ரீ கூறியுள்ளார். வீட்டுக்கு போனா பிரச்சனை தானே, பயங்கரமா என்ன பண்ணாலும் தெரியாது, சாவடிச்ச கூட தெரியாது. 2 வீடு தான் இருக்கு, நானும் அவங்க ஆப்போசிட்ல தான் இருக்கோம். அதனால எப்படி நான் போறதுன்னு தெரியல. என்னோட சிசிடிவி கேமரா எதுக்கு எடுக்கணும், அவங்களும் கேமரா மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது என் பொது இடம் இல்லை, இது என்னோட வீடுன்றவங்க. ஒய்ஃபா எனக்கு வந்து இன்னும் அது மேல இது இருக்கு, இன்னும் போகல, எனக்கு டைவர்ஸே கொடுக்கல. இன்னும் டைவர்ஸ் ஆகாதப்போ நான் ஒய்ஃப் தான், ஒய்ஃபுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னோட ரைட்ஸுக்கு வந்து இது பண்றதுக்கு இவங்க யாரும் கிடையாது. கணவரிடம் இருந்து என் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், இது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்ல போகிறேன் என்றும் சூரியஸ்ரீ தெரிவித்துள்ளார். எனக்கு பாதுகாப்பு வேணும், என்ன நடந்தாலும் இவங்களால தான். முதலமைச்சர் இதுக்கு கூட கொண்டு போகலான்னு நான் இருக்கேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை பண்ண பிறகு இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. என்ன ஒரு ஹஸ்பண்டா வந்து என்னை காப்பாற்ற முடியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது விட்டுட்டு இவ்வளவு பிரச்சனைகள் பண்றது வந்து தகாத வார்த்தைகள் பேசுறதுல தப்பு. தனக்கும் தனது உடைமைக்கும் எது நடந்தாலும் அதற்கு நடிகர் சரவணன் தான் பொறுப்பு என்றும், முதல் மனைவியிடம் விவாகரத்து பெறாமலேயே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்தது குறித்து வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் சூரியஸ்ரீ குறிப்பிட்டிருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.